வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய எண்கண் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் திருவாரூரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எண்கண் கிராமம். இந்த ஆலயம் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. பிரம்மன் வணங்கிய ஈசன் இவர் என்பதால் இவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. ராஜராஜ சோழன் முதலான எண்ணற்ற மன்னர்கள் திருப்பணி செய்த ஒப்பற்ற ஆலயம் இது. இங்கே ஞானகுருவாக இருந்து தென் திசை நோக்கியபடி அருள் புரிகிறார் முருகப்பெருமான். இங்குள்ள கருவறையை ஞானசபை என்று கூறுகிறார்கள். இங்கே சிவனாரையும் முருகப்பெருமானையும் பிரம்மா வழிபட்டு படைப்பு தொழிலை திரும்ப பெற்றார். எனவே இங்கேயுள்ள சிவனாருக்கு பிரம்மபுரீஸ்வரர் எனும் திருநாமம் உண்டாயிற்று. அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ பிரகன்யாயகி. தம்பிக்கு பலம் சேர்க்கும் வகையில் பிரம்மாண்டமான திருமேனியராக ஸ்ரீ விநாயக பெருமானும் வீற்றிருக்கிறார். பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மக்ஷேத்திரம் என்றும், சூரிய பகவான் வணங்கியதால் பாஸ்கர கஷேத்திரம் எனும் பல பெருமைகள் இந்த ஆலயத்திற்கு உண்டு. பிருகு முனிவர் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்ற தலமும் இதுதான். ஸ்ரீ சுப்பிரமணியரையும் ஸ்ரீ பிரகன்யாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரையும் தரிசித்து வணங்கினால் கண்களில் உள்ள குறைகள் யாவும் நீங்கும், செவ்வாய் தோஷங்கள் விலகும், கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கலாம். எண்கண் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை முருகன் கோவில் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம் இங்கே முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதம் ஒன்றே எனலாம். முத்தர சோழன் எனும் சிற்றரசன் ஆணையிட சிக்கல் பொறவச்சேரியில் முருகப்பெருமானின் திருவிக்கிரகத்தை வடித்து தந்தார் ஒரு சிற்பி. விக்கிரகத்தை கண்ட மன்னன் அசந்து போனான். இது போன்ற அதி அற்புதமான விக்கிரகம் தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும், இந்த பெருமை வேறு எவருக்கும் கிடைக்கக்கூடாது என எண்ணினான் மன்னன். சிற்பியை அழைத்து கையை நீட்ட சொன்னான். விலை மதிப்பற்ற விக்கிரகத்தை செய்ததற்கு பொன்னும் பொருளும் தரப்போகிறேன் என்று கூறினான். மகிழ்ச்சியோடு சிற்பி கையை நீட்ட வாளை எடுத்து ஓங்கி சிற்பியின் கட்டை விரலை வெட்டினான் மன்னன். துடித்து கதறினார் சிற்பி. இறைவனின் திருமேனியை இனி எப்படி வடிப்பேன் என்று அழுதார். எட்டுக்குடி எனும் தலத்தில் முருகப்பெருமானின் திருமேனி ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அழைப்பு சிற்பிக்கு வந்தது. சிற்பி முருகனை தியானித்து அந்த பணியை ஏற்றார். இந்த முறையும் அழகுற உருவானது கந்தனின் விக்கிரகம். கட்டை விரல் இல்லாத நிலையிலும் அளவு பார்த்து உளியை பிடித்து சுத்தியலால் அடித்து கல்லை பக்குவமாக செதுக்கி விக்கிரகம் செய்த சிற்பியை கண்டு ஊரே வியந்தது. இதை கண்டு அதிர்ந்தான் மன்னன். தனது ஏவலாட்களிடம் சிற்பியை தூக்கி வர பணித்தான். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சிற்பம் வடிக்க உனக்கு இந்த கண்கள் தானே துணை நின்றன, இனி உன்னால் எதையும் பார்க்க முடியாது என்று சொல்லி சிற்பியின் கண்கள் இரண்டையும் பிடுங்கினான் மன்னன். சிற்பி கதறினார். மகளின் கைப்பிடித்து நடந்தார். இந்நிலையில் திருவாரூர் அருகே இருந்த சதுர்வேதி மங்கலம் எனும் ஊரிலிருந்து ஒரு விண்ணப்பம் வந்தது. முருகப்பெருமான் திருமேனி ஒன்று செய்ய வேண்டும் என்று. அதற்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டனர். சிற்பிக்குள் இருந்து முருகன் நம்பிக்கை தர சிற்பி அந்த பணியை ஏற்றார். அவர் விரல்களே கண்கள் ஆகின. தொட்டு தொட்டு சிற்பத்தை வடித்தார். சிற்பங்களுக்கு கண் திறப்பதுதான் முக்கியமான வைபவம். கண் திறந்ததும் சிலையில் உயிரோட்டம் நிகழும் என்பது ஐதீகம். அப்படி கண் திறக்கும் முன் சிற்பி மனமுருக வேண்டினான். முருகா, என் கண்ணே, கண்ணில்லாதவன் உன்னுடைய கண்ணை திறக்கப் போகிறேன் அப்பா. இந்த தலத்தில் குடியேற வா முருகா. என் ஒளியிலும் சுத்தியலிலும் வந்து இறங்கி உன் கண்ணை நீயே திறந்து கொள் அழகப்பா, என் கண்ணே வா என்று பிரார்த்தித்தபடியே ஒளி கொண்டு கண் திறந்தார். அடுத்த கணம் அங்கே பேரொளி ஒன்று பரவி சூழ்ந்தது. சிற்பியின் முகத்தில் ஒளிப்பந்து ஒன்று வந்து மோதியது. கைகளால் முகத்தை மூடியவர் மெல்ல கைகளை எடுத்தார். என்ன ஆச்சரியம்! தரை தெரிந்தது. அண்ணாந்து பார்த்தார். வானம் தெரிந்தது. அருகில் அருமை மகள் தெரிந்தாள். எதிரே முருகப்பெருமான் புன்னகைத்தார். நெகிழ்ந்து நெக்குருகி 2 கைகளையும் குவித்து வணங்கினார் சிற்பி. கண் ஒளி தோன்றியது போலவே கட்டை விரல்களும் தோன்றிவிட்டன. ஊரார் வியந்து போயினர்.
சிற்பிக்கு முருகப்பெருமான் அருளியதை அறிந்த மன்னனும் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். பொன்னும் பொருளும் வாரி கொடுத்தான். அதுவரை பவித்திர மாணிக்க சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்ட இந்த ஊர் எண்ணத்தை கண்ணாக கொண்டு செயல்பட்ட சிற்பியை போற்றும் விதமாக எண்கண் என அழைக்கப்பட்டது. சிற்பிக்கு அருளிய தலம் இது என்பதால் இங்கு வந்து வணங்க கலை, அறிவு முதலானவற்றில் விற்பன்னராகலாம். புத்திர பாக்கியம், திருமண பாக்கியங்கள் மட்டுமன்றி சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தந்து அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை எண்கண் முருகனை கண்குளிர தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.